டிஃபனுக்கு ஒரே மாதிரி இட்லி தோசை குருமா போர் அடிக்குதாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா செஞ்சு பாருங்களேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரியோடையும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த கடப்பா பண்ணுறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வேக வச்சுக்கணும். இதுக்காக நான் பார்த்திங்கன்னா 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது 200 ml டம்ளர் வச்சுருந்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்த கப்லேயே 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுலேயே உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 2லேருந்து 3 விசில் விடுங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம சைட் பை சைடு கடப்பாவையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடப்பா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1 பட்டை, 3 கிராம்பு, அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம், ஆனால் கட்டாயமாக சேர்க்கணும். ஒரு சின்ன பீஸ் நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் நல்லா செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறாங்க. சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகணும், நிறம் மாறக்கூடாது. நிறம் மாறிடுச்சுன்னா இனிப்பான டேஸ்ட் வந்துடும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்களேன், வெங்காயம் நல்லா ஓரளவு வெந்து இந்த மாதிரி வந்திருக்கணும், செவக்கலை. இப்போ இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். இதை நீங்கள் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்குறப்ப காரமும் நல்லாயிருக்கும். நம்ம பசங்க சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படாது, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே இதில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கணும். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதாவது 3 பல்லு பூண்டு எடுத்துறீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில் வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்த பருப்பு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வெளியில் செதற ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த தோலை மட்டும் உரித்து கொஞ்சமாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை லைட்டாக கரண்டியாலேயே மசிச்சு விட்டால் போதும். அங்கங்கே முத்தாக ஒரு பருப்பு இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டோம் இல்லையா, அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். பெரிய சைஸில் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு பாதி கேரட்டை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப நல்ல ருசியாக இருக்குங்க, கட்டாயமாக போட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். பொதுவாக ரியல் ரெசிப்பியில் கேரட் சேர்க்க மாட்டாங்க. இதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு, 2லேருந்து 2.5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் போதும். 2 டீஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த தக்காளி குழையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப மசிச்சிட வேண்டாம், அங்கங்கே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய்ன்னு பார்த்திங்கன்னா சின்ன மூடி தேங்காவாக இருந்துச்சுன்னா 1 மூடி, துருவின தேங்காவோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப்பு, அதாவது 200 ml டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 12 சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க.
இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பருப்பு எடுத்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, 200 ml கப்பு, அதில் 3 கப்பு, அதாவது 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 வேளை நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்லாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நம்ம மசிச்சப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால் அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதித்த பருப்பை தாங்க இதில் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்து போட்டு கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி மசாலா பருப்பெல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய் விழுது, அதை வந்து சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இந்த டைம் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றுங்க. பட் நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை. இப்போ பாருங்களேன், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலைகள் மட்டும் போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா கடப்பாவோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், இல்லாட்டி சீக்கிரம் வீணாக போயிடும். ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கடப்பா கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குழப்பாக மாறும். பட் கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கடப்பாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.